வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பிரபல மலையாள நடிகர் திடீரென மாரடைப்பு காரணமாக மரணமடைந்து போன செய்தி ஒட்டுமொத்த மலையாள திரையுலகையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது. வாங்க அவங்க யார், அவங்களுக்கு என்னாச்சு, எதனால் இந்த மாதிரி ஒரு சோகம் ஏற்பட்டிருக்குன்னு இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு வராங்க. அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ரசிகர்கள் அதிர்ச்சி. பிரபல மலையாள நடிகர் நிர்மல் பென்னி மாரடைப்பு காரணமாக மரணம் அடைந்து போயிருக்கிறாரு. மலையாள திரைப்பட நடிகரும் நிர்மல் பென்னி மொத்தம் 5 மலையாள படங்கள் தான் நடித்திருந்தார். ஆனால் அத்தனையுமே ரசிகரிடம் ஹிட் அடித்து படங்கள், குறிப்பாக இவரது கதாபாத்திரங்களுக்கு ரசிகரிடமே பெரும் வரவேற்பு பெற்று வந்தது. குறிப்பாக ஆமீன் படத்தின் மூலமாக பாதிரியாக கதாபாத்திரத்தில் ரசிகரிடையே பிரபலம் அடைந்து வந்தார். மலையாள திரைப்படத்தில் நடிகர் நிர்மல் பென்னி நேற்று மாரடைப்பு காரணமாக மரணமடைந்து போயிட்டார். நடிகர் நிர்மல் பென்னி மாரடைப்பால் உயிரிழந்ததாக செய்தி தயாரிப்பாளர் சஞ்சய் படியூர் தெரிவித்திருந்தார். இது குறித்து அவரது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்த சஞ்சய் படியூர், அதில் என் இனிய நண்பருக்கு எனது தூரம் படத்தில் அவர் நடித்த ஆமீன் என்ற கொச்சன் பாத்திரம், அவர் நடித்த மைய கதாபாத்திரம் ரசிகரிடையே இன்றும் போற்றப்பட்டு வருகிறது. மாரடைப்பு காரணமாக நிர்மல் மரணமடைந்து போயிட்டார். எனது அன்பு நண்பரின் ஆன்மா சாந்தி அடைய இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் என அந்த தயாரிப்பாளர் பார்த்தீங்கன்னா அவருடைய முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். லீஜோ ஜோஸ் வெல்டின் ஆமீன் படத்தின் மூலம் கவனம் பெற்ற நிர்மல் குமார் அவர்கள் அவர் ஒரு கொச்சன் இளைய பாதிரியாக பாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படம் மலையாளத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றது. அது மட்டும் இல்லாமல் அதிக வணிக ரீதியாக இந்த திரைப்படமும் விமர்சன ரீதியாக இந்த திரைப்படத்தில் இவர் நடித்ததற்காக கேரளா உயரிய விருதான மாநில விருதையும் பெற்று அந்தஸ்து பெற்ற ஒரு நடிகராக இப்போது வரைக்கும் திகழ்ந்து கொண்டு வருகிறார். இந்த நிலையில் 2012 நவகதருக்கு ஸ்வாகதம் படத்தின் மூலம் திரையுலகுக்கு நுழைந்து வந்தார். அதன் பின்பு ஆமன், தூரம் உள்ளிட்ட 5 படங்களில் நடிச்சிருக்கிறாரு. அவரது மறைவிற்கு மலையாள திரையுலகினர் நிறைய பேர் இரங்கல் தெரிவித்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இவருடைய திரைப்படங்கள் 2 திரைப்படங்களை நடித்து அந்த திரைப்படம் இன்னும் திரைக்கு வராத நிலையில் இவருடைய மரணம் பார்த்தீங்கன்னா அங்குள்ள பிரபலங்கள் மத்தியில் ஒட்டுமொத்த சோகத்தை முழுக்கியுள்ளது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் இவருக்கு நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.